வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜெமின்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நேம் ஒன் ஃபேஸ் ஒன் ஹார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் இந்த கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். சியோல் சிட்டியில் செர்ரி பிளாசம்ஸ் ஃப்ளவர் பூத்து குலுங்குற ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். அப்போது வயன், அதாவது நீங்கள் தான் ஒரு பெரிய பப்ளிஷிங் கம்பெனிக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்டரோடு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஜாப், தயவு செஞ்சு எதுவும் சொதப்பாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டே அந்த கம்பெனிக்குள்ளே போகிறீங்க. ரிசப்ஷனில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்ததுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷனிஸ்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே புது எம்ப்ளாயீஸ் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லோரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வயன் அந்த வரிசையிலே லாஸ்ட்டாக உட்காந்துருந்தாங்க. அப்போது அங்கே இருக்கிற யாரையுமே வயனுக்கு தெரியாது. சுற்றி இருக்கிற எல்லாமே புதுசு. அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் அப்போது அந்த ஹாலோட டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு யங்கான ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஒயிட் ஷர்ட், பிளாக் கோட், கையில் ஃபைல்ஸ், இந்த மாதிரி. அந்த பர்சன் உள்ளே வந்ததும் எல்லாருமே எழுந்திருச்சு நின்னாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு. அப்போது வயன் குழப்பமாக பார்க்குறான். அவளோட மைண்டில் சாரா அப்படின்னு பார்க்குறான். அவன் சிரிச்சுட்டே தலையை அசைச்சிட்டு உள்ளே வரான். அப்போது அந்த ஸ்மைலை பார்த்ததுமே வயனுக்கு அந்த டைமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அவளோட கண் அந்த பர்சனை விட்டு விலகவே இல்லை. மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது மீட்டிங்கில் ஃபுல்லாகவே வயன் அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கா. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வெளில போகிறாங்க. ஆனால் வயன் மட்டும் அவள் டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது. அந்த பர்சனை பார்த்துட்டே இருக்கா. அப்போது பின்னாடிலேருந்து ஒரு குரல், ஹலோ அப்படின்னு. இப்போ வயன் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணு, நீ அவனை பார்த்துட்டு இருந்தியா? யார்? நம்ம மேனேஜர் ஜீவுவை. அப்போ வயன் ஷை ஆகிட்டு, அதெல்லாம் இல்லையே. ஹே, என்கிட்ட போய் சொல்லாத. நீ அந்த பர்சனை பார்த்துட்டு தானே இருந்த? அது நம்ம மேனேஜர், தெரியும்ல உனக்கு? அதெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் பார்க்கல. ஹே, பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? புது கம்பெனி, புது எம்ப்ளாயி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தரையாவது மேக் பண்ணணும்ல. என் பேர் ஹேஜின், உன்னோட பேர் என்ன? நான் வயன். ஓகே, இதுலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஓகே ஹேஜின் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அன்றைக்கி கம்பெனியில் டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகுது. அன்றைக்கி நைட் வீட்டில் தான் இருக்கா. ஆனால் வயனோட மைண்டில் ஜீவனோட அந்த ஸ்மைல். ஃபுல் டேவும் அவளால் அந்த ஸ்மைலை மறக்க முடியல. அண்ட் அகெயின் நைட்டும் அந்த ஸ்மைல் அவளோட மைண்ட்லேருந்து போகலை. நெக்ஸ்ட் டே கேஃபிட்டேரியாவில் வயன் காஃபி வாங்குறதுக்காக அங்கே லைனில் நின்றுட்டுருக்கா. வயன் காஃபி வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு பர்சன் அவன் மேலே மோதிடுறான். ஐயோ, என்னோடய காஃபி! உமிகோ, சாரி. வயன் அப்போ திரும்பி பார்த்தா அவள் சடனாக ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறா. ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், முகம் முழுக்க பதட்டமாக இருக்குது. சாரி, நான் கவனிக்கல. இல்லை, இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. இல்லை, இது என்னால் நடந்தது. உங்களுக்கு நான் காஃபி வாங்கி தரேன். ஐயோ, இல்லை வேணாம் சார். இல்லை நான் வாங்கி தரேன், இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரான். இந்தாங்க உங்கள் காஃபி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஜிமின், நீங்கள்? ஜிமினா? எஸ், ஐம் ஜிமின். நான் வயன், இங்கே நியூ எம்ப்ளாயி. ஓ, நைஸ் டு மீட் யூ. அப்போது அந்த பர்சன் சிரிக்கிறான். வயனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் மைண்டில் இந்த பர்சன் பார்க்க ஜீவோ மாதிரியே இருக்கான், ஆனால் ஜிமின்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கான். எஸ்,
ஜிமின் ட்வின்ஸ். ஜீவு அண்ட் ஜிமின் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். இப்போது அடுத்த சில வாரங்களுக்கு அப்புறம் வயனுக்கு ஜீவு மேலே இருக்கிற க்ரஷ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அவன் மீட்டிங்கில் பேசினா பாப்பா, அவன் கேஃபிட்டேரியாவுக்கு வந்தால் அதை கவனிப்பான். அவன் சிரித்தா இவ்வளோ சிரிக்குவா. அவன் கொஞ்சம் சேடானா கூட இவ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து இவ ரொம்பவே சேடாகிடுவா. இப்படி தான் அவள் லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் லிஃப்ட்டில் 2 பேர் மட்டும், ஜீவு அண்ட் வயன், இந்த 2 பேர் மட்டும் இருக்காங்க. வயனோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்போ ஜீவு, நீ புது டீமில் தானே இருக்க? ஆமாம் சார். ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். குட். அவ்வளோதான். லிஃப்டோட டோர் ஓப்பன் ஆச்சு. அவன் வெளியே போயிட்டான். ஆனால் வயனுக்கு அது ஏதோ பெரிய கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட், அம்மா அம்மா, என்னடி ஒருத்தரை தினமும் பார்த்துட்டே இருந்தால் லவ் வருமா? ஏன், யாரை பார்த்துட்ருக்க? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். அப்போ அவங்க அம்மா சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இப்போது டேஸ் அப்படியே பொறுமையாக மூவ் ஆகுது. ஒரு நாள் கம்பெனியில் அவுட்டிங் பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே பீச்சில் இருக்காங்க. எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் வயன் மட்டும் கடல் ஓரத்தில் நின்றுட்டு அந்த கடலையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு பெரிய அலை வந்து வயனை நினச்சிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகிறா. அப்போ யாரோ ஒருத்தர் அவளோட கையை பிடிச்சி அவளை சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. அப்போ அவள் திரும்பி பார்த்தா அது ஜீவு தான். நீங்கள் ஜிமின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? இல்லை, அது ஜீவு. அப்போது கவனமாக இரு வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனும் தேங்க்ஸ். நீ எப்போவுமே கவனமாக இருக்க மாட்டியா? ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கியா? இல்லை, அதான் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் ஜீவு சிரிக்கிறான். அந்த ஸ்மைல் அவளோட மைண்ட் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அன்றைக்கி நைட் கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க. எல்லோரும் அங்கே அந்தாக்ஷரி விளையாடிட்டுருக்காங்க பாட்டு பாடிட்டு. வயன் தண்ணி வாங்குறதுக்காக தனியாக நடந்து போகிறா. அப்போது அங்கே இருந்த பாதை எல்லாமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போது ஒரு கல்லில் கால் தடுக்கி கீழே விழ போகிறா. இந்த முறையும் ஒரு கை வந்து பிடிக்குது. இப்போது ஜீவோ இல்லை, இது ஜிமின். இன்றைக்கி 2வது டைம். என்ன? கீழே விழ போனேன். அது சாரி, நான் கவனிக்கல. உனக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஹே, ரொம்ப ஓவராக போகிறீங்க. ஹலோ, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உனக்கு நடக்கவே தரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றான். அப்போ ஜிமின் அவளை பார்த்து சிரிக்கிறான். வயனும் சிரிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சிட்டு வயன் அங்கேருந்து போயிடுறான். அன்றைக்கி நைட் ஸ்டார்ஸை பார்த்துட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. வயனோட கண் ஜீவுவை தான் தேடுது. ஆனால் ஜீவு ஃபோன் காலில் பிஸியாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஒர்க், மீட்டிங், கிளைண்ட்ஸ். அதே நேரம் ஜிமின் எல்லாரையும் சிரிக்க வச்சிட்ருப்பான். வீட்டுக்கு போகும்போது பஸ் ஜேர்னி. அப்போது வயன் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஜீவு முன்னாடி உட்காந்துருக்கான். அவனோட ஃபுல் பயணமும் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஜீவு லேப்டாப்பை தான் பார்த்துட்ருக்கான். ஒரு முறை கூட வயனை திரும்பி பார்க்கவே இல்லை. பஸ்ஸுக்கு நடுவில் திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி ரொம்ப சடனாக ஸ்டாப் ஆகி நிற்கிது. வயன் தூங்கிட்டு அவள் தலை முன்னாடி இருந்த சீட்டில் இடிக்க போச்சு. அப்போது ஒரு கை வந்து அந்த சீட்டை பிடிச்சு தடுக்குது. எஸ், இந்த டைமும் ஹெல்ப் பண்ணது ஜிமின் தான். அப்போ ஜிமின் மெதுவாக, என்ன வயன் நீ? சாரி, ரொம்ப தேங்க்ஸ், இந்த டைமும் காப்பாற்றிட்டேன். உனக்கு இன்சூரன்ஸ் தான் எடுத்து வைக்கணும் போல இருக்கு. ஏன்? டெய்லி ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதே. அப்போது வயன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பை பார்த்த ஜிமின் சில செகண்ட்ஸ் அமைதியாக இருக்கான். ஏன்னா அவனுக்கே தெரியாமல் வயன் மேலே ஒரு அட்ராக்ஷன்
உண்டாகுது. ஆனால் வயனோட கண் இன்னும் ஜீவுவை தான் தேடிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஜீவு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பிரதர் ஜிமினும் அதே பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. கம்பெனி அவுட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனால் வயனுக்கு இன்னும் அந்த பீச் ட்ரிப்பில் நடந்த நிகழ்வு எதுவுமே அவன் மைண்டை விட்டு போகல. அதுவும் பர்டிகுலராக ஜீவு அவளை காப்பாற்றின அந்த செகண்ட்ஸ், அவன் சிரித்த அந்த செகண்ட், இது எல்லாமே அவளோட மைண்டை ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு. வயன் அவளோட கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது அவளோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவள் என்னென்னு திறந்து பார்த்தா ஜீவு தான் மெசேஜ் பண்ணியிருந்தான். கேன் யூ சென்ட் மீ எஸ்டர்டேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். வயனோட கண்ணெல்லாம் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. அது நார்மலான ஒரு ஒர்க் ரிலேட்டடான மெசேஜ் தான். ஆனால் அவளுக்கு அது ஏதோ ஒரு லவ் லெட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. வயன் மைண்டில் அவரே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குட்டி ஹாப்பி. அந்த ரிப்போர்ட்டை அவருக்கு உடனே அனுப்பிடுறா. ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தேங்க்ஸ் வயன் அப்படின்னு மெசேஜ் வருது. அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு தேங்க்ஸ்க்காக அவள் ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தாள். அடுத்து ஒரு சில வாரங்கள் கழித்து ஜீவோ ஒர்க் ரிலேட்டடாக அடிக்கடி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வயன், இந்த ஃபைல் ரெடி ஆகிடுச்சா? ஆயிடுச்சு சார். குட். வயன், ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணேன். தேங்க்யூ சார். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன். ஆனால் வயனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் ஹெய்ஜின் அண்ட் வயன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஜீவோ உள்ளே வராரு. அவர் டைரெக்டாக வயன் இருக்கிற டேபிளுக்கு வந்து உட்கார்றாரு. வயன், நீ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியா? வயன் கிட்டத்தட்ட அவரோட ப்ரீத்தே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன் சார்? இல்லை, ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அதான். வயன், நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவோவோட ஃபர்ஸ்ட் டைம் வயன் வந்து வெளில போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. வயன் அவள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஜம்ப் பண்ணி எக்ஸைட் ஆகிட்டுருக்கா அவளோட மனசுக்குள்ளேயே. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு வெளியே 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜீவோ, நீ ரொம்ப நர்வஸாக இருந்த வயன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் மீட்டிங் சார், அதான். தெரியுது, ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணேன். உங்கள் சப்போர்ட் இருந்ததால தான் சார். அப்போ ஜீவோ சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பை பார்த்ததும் வயனோட ஹார்ட்டு மறுபடி ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ஆஃபீஸில் ஜிமின் தனியாக உட்காந்துருக்காரு. ஜீவும் வயனும் சேர்ந்து வெளியே போனதை அவர் பார்த்தாரு. ஆனால் அது என்னன்னு தெரில, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அன்றைக்கி நைட் ஜிமின் பால்கனியில் நின்றுட்டுருக்கான். அப்போது ஜீவு வராரு. என்னடா, என்ன இங்கே நின்றுட்டுருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜீவு. பொய் சொல்லாத ஜிமின். நீ வயனோட வெளில போனியா? ஆமாண்டா, மீட்டிங்டா, அதான். ஓ, ஏன் கேட்குறேன்? இல்லை ஜீவோ, சும்மா தான் கேட்டேன். ஆனால் ஜிமினுக்கே தெரியுது அது சும்மா இல்லை அப்படின்னு. டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் கம்பெனியோட ஆனுவல் ஃபங்க்ஷன். எல்லோரும் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. வயன் ஒரு ப்ளூ கலர் சாரீ போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஹால் முழுக்க நிறைய பேர் அவளை பார்த்தாங்க. எல்லாருமே வயனை பார்த்து அட்மையர் பண்ணாங்க. ஜீவோ அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் ஃபஸ்ட் வயனை கவனிக்கல. கொஞ்சம் நேரம் கழித்து வயனை பார்க்குறாரு. சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜீவு வயன்கிட்ட நைஸ் சாரி வயன் அப்படின்னு சொன்னார். அப்போது வயன் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அந்த நேரத்தில் பின்னாடி ஜிமின் வரான். அவளை பார்த்ததும் அவனால் பேசக்கூட முடியல. வாவ்! அப்போ வயன் டக்குன்னு திரும்பி பார்த்து, என்ன, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க
அப்போ வயன் சடனாக வைக்கப்பட்டு சிரிக்கிறான். அந்த ஒரு நொடி ஜீவோட முகம் அவனுக்கே தெரியாமல் ஏதோ மாறுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வயன் அப்படி பார்க்குறது அவன் கவனிக்கிறான். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஃப்ளோரில் இருந்தாங்க. மியூசிக் போயிட்டுருக்கு, ஒரு ஸ்லோவான சாங். அப்போ வயன் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. அப்போ ஜீவோ டான்ஸ் அப்படின்னு வயன் கிட்ட கை நீட்டினா. வயன் கிட்டத்தட்ட ரொம்ப ஷாக் ஆகிட்டா. என்ன, ஷல் வி டான்ஸ்? அவள் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. டான்ஸ் ஃப்ளோரில் 2 பேரும் ஸ்லோவாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. வயனுக்கு இது என்னமோ ட்ரீம் மாதிரி இருக்குது. ஆனால் டான்ஸ் முடிஞ்சதும் ஜீவோ வழக்கம் போல தான் இருந்தான், நார்மலாக, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே நைட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வயன் ஃபோனை பார்க்குறான். ஜீவோ மெசேஜ் அனுப்பியிருக்கான், ரீச்ட் ஹோம் அப்படின்னு கொஷின் மார்க்கோட. இப்போ வயன் ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டேன் சார் அப்படின்னு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறான். ஆனால் அடுத்த மெசேஜும் அவளோட மனசை உடையிற மாதிரி இருக்குது. குட், யூ ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட், அந்த வார்த்தை அதை அவன் ஏன் சொன்னான்? இதை சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் மைண்ட் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜீவோ அவளை எப்படி பார்க்குறா அப்படின்றத அவள் யோசிக்கிறா. அதே நேரம் ஜிமின் அவனோட ரூமில் அவன் ஃபோன் ஸ்க்ரீனில் வயனோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். கம்பெனி பிக்னிக்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அது. அவன் பொறுமையாக சிரிக்கிறான். ஜிமினோட மைண்டில், நீ அவனை தான் பார்க்குற, ஆனால் நான் உன்னை பார்க்குறேன். இதை எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியல. உனக்கு என் அண்ணனை பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்கு. உனக்கு ஏன் என்னோடய பார்வை தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அந்த நைட்டு 3 ஹார்ட்ஸும் தூங்காமல் முடிச்சிட்ருக்கு. வயன் ஜீவோவை பற்றி நினைக்கிறான். ஜிமின் வயனை பற்றி நினைக்கிறான். ஜீவோ எதையுமே உணராமல் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்க போகிறதில்ல. ஏன்னா வயனோட லவ் சீக்கிரமாக சோதிக்கப்பட போகிறதில்ல. அந்த சோதனை அவளோட இருக்க போகிறது ஜீவுவா ஜிமினா அப்படின்னு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போது ஆனுவல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆகிட்டு. ஆனால் வயனோட மைண்டில் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும் மறையலை. ஒரு நாள் ஈவினிங் ஆஃபீஸ் டெரஸில் தனியாக நின்றுட்டுருந்தா. அப்போது சூரியன் பொறுமையாக மறைஞ்சிட்ருக்கு. அவள் பின்னாடியிலேருந்து ஒரு குரல், இங்கே தான் இருக்கியா? என்னாச்சு? இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை, பொய் சொல்லாத. வயனை பொலைட்டாக சிரிக்கிறா. நீ சிரிக்கும்போது மட்டும்தான் உன் கண்ணெல்லாம் சிரிக்குது. அது என்ன அப்சர்வேஷன்? நான் அப்சர்வ் பண்ணுறேன். நீ சிரிக்கிறப்போ உன் கண்ணெல்லாம் சிரிக்குது, அழகாக இருக்குது. எப்போ இருந்து அப்சர்வ் பண்ணுற? நீ காஃபி என் மேலே ஊற்றின நாள்லேருந்து. சாரி ஜிமின், அன்னைக்கு நான் கவனிக்கல. நோ, அன்றைக்கி நான் தான் கவனிக்கல. அது என் மிஸ்டேக் தான். இட்ஸ் ஓகே வயன். அந்த நாள்லேருந்து ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகுது. லஞ்ச் பிரேக், காஃபி பிரேக், ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் வீக்கெண்ட் கால்ஸ் எல்லாத்துலேயுமே ஜிமின் கூட வயன் இருக்கா, வயன் கூட ஜிமின் இருக்கான். ஒரு நாள் வயன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால ஆஃபீஸ் வரல. மார்னிங் 10 o'clock டோர் பெல் அடிக்குது. அவள் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளில ஜிமின் நிற்கிறான். கையில் சூப் பவுல் அண்ட் மெடிசன் இதெல்லாமே வச்சுருக்கான். நீங்கள் இங்கே? நீ சிக்னு கேள்விப்பட்டேன், உடம்பு சரியில்லை, அதான். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தானே பண்ணுவாங்க? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஃப்ரெண்ட் இருப்பாளே உன் கூடவே, ஆச்சுண்ணா. அவள் தான் சொன்னான். சரி, உள்ளே வாங்க. அப்போ வயன் ரொம்ப சைலண்ட்டாக அவனை பார்க்குறான். ஜீவு ஒரு டைம் கூட கால் பண்ணல.
ஆனால் ஜிமின் டைரெக்டாக வீட்டுக்கே வந்திருக்கான். ஜீவோட டீமில் தான் வைன் ஒர்க் பண்ணுறா அப்படின்றதுனால ஜீவோவுக்கு பர்சனலாகவே வைன் வந்து ஒரு மெயில் போட்டிருந்தா, எனக்கு சிக்காக இருக்குது, ஸோ ஐ கான் கம் டு ஆஃபீஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மெசேஜ் பண்ணியிருந்தா. அந்த மெசேஜ்க்கு எந்த ரிப்ளையுமே இல்லை. அதே சமயம் இந்த சைட் ஜிமின் அவளோட வீட்டுக்கே டைரெக்டாக பார்க்க வந்திருக்கான். அந்த நைட் ஃபர்ஸ்ட் டைம் வயன் அவளுக்கு அவளே கொஷின் பண்ணிக்கிறா. நான் ஜீவோவை லவ் பண்ணுறேன்னா இல்லை அவனை பற்றி ஒரு கனவு கண்டுட்டு இருக்கேனா? இப்போனா ஜீவோ மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்குது. அது வெறும் அட்ராக்ஷன் தானோ அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறான். நாட்கள் பொறுமையாக ஓடுது. ஒரு நாள் ஜீவோட பர்த்டே. வயன் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறா. அதை ரொம்ப யோசித்து ரொம்ப பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு போகிறா. ஹாப்பி பர்த்டே ஜீவு, தேங்க்யூ வயன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது அந்த கிஃப்டை வாங்கி அவன் சிரிக்கிறான். அவ்வளோதான், அதோட வேறு எந்த ரிப்ளையும் இல்லை. அதே நேரத்தில் ஜிமின் ஒரு சின்ன கீச்செயின் கொடுத்தான். டேய், இதானா கிஃப்ட்டு, பட்ஜெட் கொஞ்சம் கம்மி தான் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்க்குறப்போ வயனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஜீவோ அவளை ஸ்பெஷலாக பார்க்கல, அவன் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி தான் இருக்கான். ரொம்ப மரியாதையாக, நல்லவனாக, யார் என்ன பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கான். அவளுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் அவனோட ஹார்ட்டில் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. ஆனால் ஜிமின் அவளோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மைண்டில் வச்சுருக்கா. ஒரு நாள் மலையில் பஸ் ஸ்டாப்பில் வயன் கொடை இல்லாமல் நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமின், மறுபடியும் கொடை இல்லையா? நீங்கள் எப்படி கரெக்டாக வரீங்க? நீ ட்ரபிளில் இருந்தால் யூனிவர்ஸ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் நடக்கும் வயன். நல்லா காமெடி பண்ணுறீங்க. ஆனால் இந்த டைம் வயனோட மைண்டில் வேறு ஏதோ தோணுது. ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து டிஃப்ரெண்ட்டாக அவள் ஃபீல் பண்ணுறான். அன்றைக்கி நைட் அவள் ஜீவோவை பற்றி யோசிக்கல, ஜிமினை பற்றி யோசிக்கிறா. ஏன்னு அவளுக்கே தெரியல. கொஞ்சம் சில வாரங்கள் கழித்து அவள் ஜிமினை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவனோட சிரிப்பு, அவனோட அக்கறை, அவனோட குறும்பு, அவளை எப்படி கவனிக்கிறான் அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட முதல் காதல் மங்க ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலாக ஒரு உண்மையான காதல் அவளோட லைஃப்பில் பூக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஜீவோவுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் கேஃபிடேரியாவில் முன்னாடி மாதிரி வயன் அவனை தேடி வரல. அவள் ஜிமினோட உட்காந்து சிரித்து பேசிகிட்ருக்கா. அதை ஜீவு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஏன்னு தெரில, அது ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வயனை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் இல்லாத மீட்டிங்ஸ், அவள் இல்லாத லன்ச், அவள் இல்லாத காஃபி பிரேக் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாள் நைட் ஜீவு பால்கனியில் நின்றுட்டுருக்கான். அப்போது அவன் மைண்டில், நான் அவளையும் மிஸ் பண்ணுறேன், எனக்கு ஏன் அவன் நினப்பாகவே இருக்குது. அவள் நார்மலான ஒரு எம்ப்ளாய் தான். ஜீவு உன் மைண்டை போட்டு குழப்பிகிட்ருக்காத. அவன் நார்மலாக தான் உன்கிட்ட பழகினான் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் கம்பெனி ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. எல்லாருமே கேம்ப் ஃபயர் சுற்றி உட்காந்துருக்காங்க. ஜிமின் அண்ட் வயன் 2 பேரும் பேசிச்சுட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து ஜீவு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப டைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது அவன் வயனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அது ரொம்ப லேட். நெக்ஸ்ட் டே பீச்சில் வயன் தனியாக நின்றுட்டுருந்தா. அப்போ ஜீவு அவகிட்ட, வயன், சொல்லுங்கள் சார், நான் கிட்ட பேசணும். சொல்லுங்கள். அப்போது சில செகண்ட் அமைதியாக இருக்கான். அப்போது, நான் ஒரு முட்டாள் வயன். என்ன, நீ என்னை எவ்வளோ கேர் பண்ணின, நான் அதை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
வயன் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வயன். எனக்கு நீ இல்லாத இடம் இது ரொம்ப வெறுமையாக ஃபீல் ஆகுது. அப்போது வயனோட கண்ணெல்லாம் பொறுமையாக கலங்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த வார்த்தையை கேட்குறதுக்காக அவள் ஏங்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது அவள் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் அவள் மைண்டில் இல்லை. அவள் வேற ஒரு ஆளுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வயன் இப்போது ஜீவு கிட்ட ஐம் சாரி ஜீவு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீவு லைட்டாக சிரிச்சிட்டு, அந்த சிரிப்பில் ரொம்ப சோகம் தெரியுது. அவகிட்ட புரியுது வயன், ஜிமின் தானே. அப்போ வயன் மெதுவாக தலையசைக்கிறான். ஜீவு கண்ணை மூடிட்டு அவன் தோத்துட்டதை அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவன் லேட்டாக வந்திருக்கான். அவன் மேலே தப்பு தானே. அவன் வயன் அவனுக்காக இருந்தப்போ அதை அவன் ஃபீல் பண்ணல. பட் அது அவனுக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. 1 வீக் அப்புறம் ஒரு ரெய்னி டைம், ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. ஜிமின் வழக்கம் போல் காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கான். அப்போது அந்த டோர் திறந்துட்டு வயன் உள்ளவரா. அவன் டைரெக்டாக அவனோட முன்னாடி வந்து நிற்கிறான். என்னாச்சு வயன்? அப்போ வயன் மூச்சை இழுத்து விட்டுட்டு, எனக்கு அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? நான் ஃபஸ்ட்டு ஜீவுவை தான் லவ் பண்ணேன். அது எனக்கு தெரியுமே. ஆனால் இப்போது அவளோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் நினைக்கிற ஆள் நீ தான். அப்போ ஜிமின் சைலண்ட்டாக பார்க்குறான் அவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத. நான் சோகமாக இருந்தால் தேடுற ஆளும் நீ தான். எனக்கு சந்தோஷம் வந்தால் சொல்லணும்னு தோன்ற ஆளும் நீ தான். நான் லவ் பண்ணுறது ஜீவோட ஃபேஸ் இல்லை, உன்னோட ஹார்ட்டு. ஜிமின், ஐ லவ் யூ. அப்போ ஜிமினோட கண்ணெல்லாம் கலங்குது. சில செகண்ட்ஸ் ஜிமினால் பேசவே முடியல. அதுக்கப்புறம், நான் ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வயன். அவளோட கையை அவன் பிடிக்கிறான். ஐ லவ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஸ்கிப் ஆகுது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த மேரேஜ் யாருக்கு அப்படின்னா வயன் அண்ட் ஜிமின் 2 பேருக்கும் தான். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஜீவு மட்டும் தூரத்தில் அமைதியாக நின்றுட்டு இருந்தான். அப்போ ஜிமின் அவன் பக்கத்தில் வந்தான். ஜீவு, நீ ஓகே தானே? ஓகே தான் ஜிமின். அதுக்கப்புறம் வயனை பார்க்குறான். அவள் பிரைட்டாக சிரிச்சிட்டு இருந்தா, ரொம்ப சந்தோஷமாக. அவள் கரெக்டான பர்சன் கூட தான் இருக்கா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். நான் அவளை காதலித்தேன், ஆனால் அதை சொல்ல லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஜிமின் அவளை நான் காதலிக்கிற அளவுக்கு இல்லாமல் அதை விட அதிகமாக காதலிப்பான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவன் மைண்ட்லேயே யோசிச்சுட்டு பொறுமையாக சிரிக்கிறான். ஸ்டேஜில் ஜிமின் வயனோட கையை பிடிச்சிட்ருக்கான். அந்த கை லைஃப் லாங் விட போகிறதில்ல அப்படின்றது அதை பார்த்தாலே ஜீவுக்கு தெரியுது. சில காதல் வாழ்க்கையை கொடுக்கும், சில காதல் நினைவுகளை மட்டும்தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஜீவு அண்ட் வயனோட லவ் ஸ்டோரி ஒரு நினைவாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஜிமின் அண்ட் வயனோட லவ் ஸ்டோரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபாக மாற ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்படியே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஹேஜின் தான் எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்ருந்தா. அப்போது ஹேஜின் ஜீவு கிட்ட, சார் என்ன நீங்கள் என்ன இங்கே எடுக்கிறீங்க? வாங்க சார், கல்யாண பையனோட அண்ணன் நீங்கள் அப்படி தனியாக நிற்கலாமா? வாங்க அங்கே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவுவை முன்னாடி கூட்டிகிட்டு போகிறா. ஜீவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. வயன், உங்கள் பேர் நிச்சயமாக செம்மையாக இருக்குடி, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜிமின், சீக்கிரம் என்னெல்லாம் உங்கள் குழந்தைக்கு ஆன்ட்டி ஆக்கிடுங்க. ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட பேபியை பார்க்கறதுக்கு. ஹேஜின், சும்மா ஆயிடுடி, இப்படிலாம் டீஸ் பண்ணாத.
அப்படின்னு வயன் சொல்கிறான். அப்போ ஜிமின், அவள் பேசுகிறதெல்லாம் கேட்காத. ஹே ஜிம்மி, கண்டிப்பாக இன்னும் 1 இயரில் உன் கையில் என் குழந்தைய பெற்று கொடுத்துட்றேன், நீ அதை வளர்த்துக்கோ என்ன. நல்லா இருக்கே கதை. இவங்க பெற்று போடுவாங்களா, நாங்கள் வளர்க்கணுமா? போடா. சார், நீங்கள் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், வயன், ஹேஜின் அண்ட் ஜீவோ 4 பேரும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சீன்லேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஹேஜினுக்கு ஜீவோ மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது. பட் அதை அவள் டெவலப் ஆக விடலை. பிகாஸ் அவர் அவங்களோட டீம் லீடர் அண்ட் ஆல்சோ மேனேஜர் அப்படின்றதுனால ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிகிட்டு இருந்தா. வயன் ஜீவோ மேலே வச்சுருந்த க்ரஷ் ஹேஜினுக்கு நல்லாவே தெரியும். பட் அது ஒரு க்ரஷ் தான், ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போது அவள் ஜிமின் அண்ட் வயனோட லவ் ஸ்டோரியை கண் எதுக்கு பார்த்துருக்கா. அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ ஹேஜினோட ஃபீலிங்ஸை அவள் ஜீவோ கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வயன் கண்டிப்பாக ஒரு தனியாக இருக்க மாட்டா அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் ஜீவோ கிட்ட அவள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி அவள் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஜீவோ கிட்ட ஹேஜின் பேசுகிறான். அண்ட் அப்படியே ஆஃபீஸில் ஜிமின் அண்ட் வயன் அவங்களுக்கான ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹேஜின் ஜீவோட அட்டென்ஷனை கேட் பண்ணுறதுக்கான வேலைகளையும் செய்கிறான். வயன், எனக்கு ஏதாவது ஐடியா கொடுறி, ஜீவோ எப்படி கரெக்ட் பண்ணுறது? அவனெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரோபோ மாதிரி இருப்பான். அப்படியே வாக் தான் அவனுக்கு எல்லாமே. மீட்டிங்கு, கிளைண்ட்ஸு, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் எப்படி லவ் பற்றி யோசிப்பான்? என்ன நீ எப்படி சொல்கிற? நீங்கள் ஜிமினுக்கு எவ்வளோ சூப்பராக லவ் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுறி, ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஐடியா நீ பேசாமல் டேரெக்டாக அவர்கிட்ட போய் சொல்லிடு. எதுவாக இருந்தாலும் டைரக்ட் கான்வர்சேஷன் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் அவர்கிட்ட நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறத போய் டேரெக்டாக சொல்லு, ஓகேவா? ஹே பொண்டாடி, ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே ஜிமின், என்ன பொண்டாடி இதை பேசிகிட்டு இருக்க ரகசியமாக? வா ஜிமின், அதான் உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் ஜீவோ கிட்ட எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணுறதுன்னு அவகிட்ட ஐடியா கேட்டுட்டு இருந்தேன். என்னது என்னன்னு கட் பண்ணால் அவகிட்ட ஐடியா கேட்குறியா? அவளே முடியாமல் தானே பேக் அடிச்சிட்டா அவகிட்ட கேட்டுருக்கேன். ஜிமின், அது நானும் உடனே லவ்லாம் பண்ணல, அது ஒரு அட்ராக்ஷன். அது சடனா அவ்வளோதான், நமக்கு தெரியுங்க. ஏன் அதை சொல்கிறேன்? சரி டி பொண்டாடி, கூப்பிடாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, என்ன ஐடியா கொடுத்தா அவளுக்கு? டேரெக்டாக போய் வானன்ட்டு சொல்ல சொன்னேன். சூப்பர் டி, டேரெக்டாக போய் சொல்லு. அப்போ தான் அவன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீ எதுவும் கணக்கு பண்ணிட்டு இருக்காம அவங்ககிட்ட டேரெக்டாக போய் சொல்லு அப்படிங்கிற. அப்படி தாங்குறேன் போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹேஜின் ஜீவோவை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ரூமுக்கு போகிறான். மே கமிங் சார்? எஸ் கமிங். சார், அது ஒரு ஒரு என்ன ஹேஜின் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஒர்க் இருக்குது. அது இல்லை சார், ஒரு கிளைண்ட் மீட்டிங். நம்ம ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே வரைச்சிருக்காங்க. அண்ட் டைம் 3 o'clock கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்கலாம் தான் சொன்னேன் சார். 3 o'clock தானே? நான் மணி இப்போ 2 o'clock தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு கிளம்புறேன். சார், என்ன தான் நம்ம இப்படி போய் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். அது கிளைண்ட் 2 o'clock வாங்கினா நம்ம 3 o'clock போனால் கரெக்டாக இருக்குல்ல? இப்போ என்ன தான் ஹேஜின் சொல்ல வரேன். வாங்க சார், நம்ம இப்போயே வெயிட் பண்ணலாம். ஹேஜின், மணி 2 தான் ஆகுது. அட வாங்க சார், நீங்கள் என்ன இப்படி புரியாத இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க போகலாம். சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வா. ஓகே சார், இதோ எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜின் அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ஜியோவையும் அழைச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்க காஃபி ஷாப்புக்கு போகிறான். அப்போ அங்கே ஹேஜின், எதுக்கு இப்படி நம்ம 1 hour வெயிட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. கிளைண்ட் 3 o'clock மேலே தானே வரேன்னு சொன்னாங்க. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன்? உங்களுக்கு என்ன எங்கள் உட்காந்து போகிறது அதுதானே, உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜின் அங்கே போய்ட்டு 2 பேருக்கும் சேர்த்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ அதில் ஹார்ட்டிங் போட்டு ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுக்குறான். ஹேஜின் அதை பார்த்துட்டு ஸ்பூன் எடுத்து டக்குனு அந்த ஹார்ட்டை கழிச்சிடுறான். அதை அவன் கவனிக்க கூட இல்லை. ஃபோன் பேசிட்டு டக்குனு அப்படி பண்ணிவிட்டு அவன் எடுத்து ஒரு சிப் பண்ணிட்டான். அதை பார்த்ததும் ஹேஜினுக்கு இவன் கிட்டலாம் சமாளிக்க சொல்ல ட்ரை பண்ண பாரு, அவன் பற்றி சிறப்பாக நடிக்கணும். இவன் சரியான மாங்கா மாதிரி இருக்கான். டேரெக்டாக சொன்னால் கூட எனக்கு புரியாத போல இருக்கு. சார், என்ன ஹேஜின், கிளைண்ட்டை போடுவாங்க. அது கிளைண்ட்டு 4 o'clock வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். 4 o'clock மணி 2 தான் ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ எப்படி நம்ம 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறது? அது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாமே. என்ன பேசணும்? அது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன? அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். என்ன விளையாட்டியா? அது இல்லை சார், எனக்கு நிஜமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அந்த மேரேஜ் டே அன்றைக்கி உங்களுக்கு வயன் மேலே லைட்டாக ஃபீலிங் இருக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஐம் டேம் ஷூர் உங்களுக்கான பேர் வயன் இல்லை, நான் தான் உங்களோட பேர். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் எப்படி சிறுன்னு இருந்தாலும் அதை நான் எந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நான் உங்களை அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்குவேன், ஓகேவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பெக் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியான ஒரு சீன் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த டேபிளுக்கு ஒரு 2-3 டேபிள் தள்ளி தான் வயன் அண்ட் ஜிம் 2 பேரும் கேப் அண்ட் மாஸ்கோட உட்காந்துருக்காங்க. 2 பேருமே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ, இதை என்ன இப்படி சொதப்புறா? உன் ஃப்ரெண்ட் தானே, உங்கள் மாதிரி தான் அப்பா. யாராவது லவ் இப்படி பெக் பண்ணி சொல்லுவாங்களா? இப்படி ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறான்? நம்ம பேசுகிறதுல 4 வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு புரியும் போல இருக்குது. என்னமோ கொடுக்குறதுன்னு பேசுகிறான். பொறுமையாக சின்னாட்டிக்காக லவ் ப்ரப்போஸ் பண்ண தெரியல. இவெல்லாம் எதுக்கு லவ் பண்ணுறா?
அதெல்லாம் அவளுக்கு பயம். அதெல்லாம் போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ். ஒருத்தர் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவள் இப்படி வெளிப்படுத்துகிறா. நீங்கள் சும்மா போங்க, ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க என்னையும் என் ஃப்ரெண்டையும். பொண்டாட்டி ஆனால் நான் இன்னும் குறை சொல்ல போகிறேன். நீ இப்படி எப்போவுமே கரெக்ட் தாண்டி நீ. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, அப்புறம் ஐஸ் வைக்க வேண்டியது, போடா அப்படின்னு அவங்க அங்கே குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே கப்பில் 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஜீவு டென்ஷன் ஆகிட்டான். ஹைஜின் போதும் நிறுத்து, நீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இவ்வளோ நாள் இந்த ஆஃபீஸில் இருந்தியா? அது சார் ப்ளீஸ் என்னை வேலை விட்டுலாம் தூக்கிடாதீங்க, என்னை நம்பி தான் என் ஃபேமிலியே இருக்குது, ப்ளீஸ் சார், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். இங்கே பாரு ஹைஜின், இப்போதைக்கு என்னால் இந்த லவ் அதெல்லாம் யோசிக்க முடியாது, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. ஓகே சார், நீங்கள் எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் லவ் பண்ணுறேன்னு மட்டும் எனக்கு பதில் சொல்லிடுங்க. நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் சார். ஹீஜின் ப்ளீஸ், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிவு போயிடுறான். அண்ட் ஆல்சோ இப்போது ஜிமின் அண்ட் வைன் 2 பேரும் ஹேஜின் உட்காந்துருக்கிற சீட்கிட்ட வராங்க. ஏண்டி லூசாடி நீ, எதுக்கடி இப்படி சொதப்பி தொலைஞ்ச? நான் சொதப்பிட்டேன்னா அவர் இப்போ என்ன நினச்சிருப்பாரு? சரியான பைத்தியம்னு நினச்சிருப்பான். ஜிமின் நீயும் ஏன் இப்படி சொல்கிற? பின்ன என்ன, இப்படி யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ரொமான்டிக்கா ஊட்டி போட்டு அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர் எடுத்து ஐ லவ் யூ ஜிவு அப்படின்னு சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீ என்னடாண்ணா? சரி வீடு, அவன் தான் டைம் கேட்டிருக்கான்ல, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 3 பேர் கிளம்புறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஒவ்வொரு நாளும் ஜீவுவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹேஜின் ஏதேதோ குரங்கு சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அவள் எப்படின்னா ஒரு ரொம்ப கிளம்ஸியான ஒரு பொண்ணு. லைக் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணி அது வேறு மாதிரி முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண ஜீவு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது அவளோட இந்த கிளம்ஸினஸ் அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் இப்படி சொதப்புற ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, நான் அது கூட க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜீவுக்கு இப்போது ஹேஜின் மேலே லைட்டாக அப்படியே இன்ட்ரெஸ்ட் எட்டி பார்க்குது. அண்ட் அப்படியே டேஸ் போக போக ஜீவு ஹேஜினால் இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அண்ட் ஆல்சோ 2 பேரும் இப்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் அண்ட் வைன் 2 பேரோட லவ் ஸ்டோரியும் ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி மாதிரி டெய்லி ரொமான்ஸ் அண்ட் அவுட்டிங், அப்படியே இந்த ஒர்க்லேயே அவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஃபுல்லாக ஹனிமூனு, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு அண்ட் அவங்களோட லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ வைன் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த ப்ரெக்னென்சியோடு தான் ஒர்க் வந்துட்டுருக்கா. ஜிமின் எனக்கு ஏதாவது ஃபுட் வாங்கி கூட சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஓகே டி பொடாட்டி, கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கேஃபிட்டேரியா போகிறான். அங்கே பார்த்தா ஹேஜின் அண்ட் ஜீவு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான் ஜிமின். அப்போது ஜீவு ஜிமின் அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஹேஜின், ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குலாம் ஐடியா கேட்டேன், ஆனால் கமிட் ஆனதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேற. அட்லீஸ்ட் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்களா? டேய் அதான் நீயே கண்டுபிடிச்சிட்டல நான் கமிட் ஆகிட்டோன்னு, அப்புறம் என்ன போ, இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறியா? நீயும் பொண்டாட்டி மட்டும் எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்களே, ஏன் இப்படி குறுக்க நந்தி மாதிரி வந்து வந்துட்டேன் போடா. சொல்லுவடி சொல்லுவேன், நான் என் பொண்டாட்டிக்கு இங்கே ஜூஸ் வாங்க தான்ப்பா வந்தேன், நீங்கள் என்ன மால் பண்ணிட்டு போங்க, நான் யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான்.
நண்பன் தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். இந்த சைட் ஹே சின்னும் ஜியோவை லவ் யூ ஸோ மச் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். எஸ், இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த வேர்ல்டில் எல்லா பர்சனுமே ஏதோ ஒரு லவ்வுக்கு டிசர்வ் ஆன பர்சன் தான். இங்கே எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகிற பர்சன் கூட தான் அவங்க லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே பாதி பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காது. எல்லா லவ்வுமே சேருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம்தான். ஆனால் நம்மளுக்குன்னு இந்த உலகத்தில் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்ஸிக்காக இருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர உங்களோட லவ் ஆஃப் யுவர் லைஃப்பும் டாக்ஸிக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு லவ் லைஃப்லையுமே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது உங்களோட லைஃப்பை தான் ஸ்பாயில் பண்ணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு மூலையில் நம்மளோட லைஃப் பார்ட்னர் நமக்காக அவங்களோட ஹார்ட்டில் அவ்வளோ லவ்வோடு நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு லவ் முடிஞ்சிருச்சு, என்னோடய க்ரஷ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, வேறு ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே முடங்கி போயிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.